ஏய், என்ன சவால் விடுறியா? தொட்டு பாரு பார்ப்போம். இந்த வார்த்தையை ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் வெளியில் போய் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நாம் சந்திக்கிற மனுஷன், ரோட்டில், வேலை ஸ்தலத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் பார்க்குற சக மனுஷனிடத்தில் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை தான் இது. இந்த வார்த்தை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பயங்கரமானது. நாவின் அதிகாரம் ஜீவனத்தை காக்குமாமா. சில நேரத்தில் நம்ம வாயிலிருந்து வரும் வார்த்தையாலேயே நம்முடைய ஜீவனத்துக்கு பயம் உண்டாகும், நம்முடைய ஜீவனத்துக்கு மிகப்பெரிய இழப்பு உண்டாகுமாமா. அந்த நாளில் யாரோ ஒரு மனுஷனிடத்தில் நாம் சவால் விட்டுருவோம், கோவப்பட்டுருவோம், எதிர்த்து நின்றுவோம். அந்த நாள் கழியும், இரவு வரும், வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனோடனே நம்முடைய பிள்ளை, நம்முடைய அம்மா, நம்முடைய அப்பா, நம்முடைய தம்பி, தங்கச்சிங்க நம்மளை பார்க்கணுன்னு ஓடி வருவாங்க, நம்மளிடத்துல சந்தோஷமாக வந்து பேசுவாங்க. நாம் அவங்களோடு பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு காலையில் நாம் விட்ட சவால், அதனால் வந்த பிரச்சனை எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது அச்சோ ஏண்டா இப்படி பண்ண, எதற்காக இப்படி பண்ண அப்படின்னு நமக்கு தோணும். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ எந்த சூழ்நிலையும் கோபம் கொள்ளலாம், ஆனால் பாவம் செய்தராமல் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லுது. நாமளும் பாவம் செய்யாமல் ஜாக்கிரதையாக இருக்க முயற்சி பண்ணணும். இல்லைன்னா நாம் நமக்காக இருக்கிற ஒரு அழகான வாழ்க்கையை இழந்து போயிடுவோம், ஒரு அழகான குடும்பத்தை இழந்து போயிடுவோம். அந்த அழகான குடும்பத்துக்கு நாம் கண்ணீரை வர வச்சுருவோம், சந்தோஷம் இழந்து போக செஞ்சுருவோம். கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ இந்த நாள், இந்த பியூட்டிஃபுல்லான இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ டோன்ட் கெட் ஆங்க்ரி, கோவப்படாதீங்க, பி பேஷண்ட் அண்டு பி ஹம்பிள் வித் எவ்ரி ஒன். நம்முடைய வாயின் வார்த்தையில் கவனமாக இருங்க, கோபம் கொள்ளாதீங்க, பாவம் செய்யாதீங்க. காட் பிளஸ் யூ. ஹாய், பிரேஸ் லார்ட். இந்த வாசலில் நீ வரும் நாட்களில் நிறையா ஜெபக்கூட்டம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. நாங்கள் பிரயாசப்பட்டுட்ருக்கோம். கம்மினா ஒரு 500-600 பேர் அக்கமண்டேட் பண்ண முடியும் இந்த இடத்துல. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி ஒரு 100 வருஷம் இருக்கும். 60-70 வருஷத்துக்கு மேலே மிஷினரிகள் வந்து இங்கே தங்கி ஊழியம் செஞ்ச இந்த இடத்துல கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவர் ஜெபக்கூட்டத்தை நடக்க உதவி செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ப்ரே ஃபார் இட். காட் bless you. God bless you. Don't forget to share and subscribe. I am Reverend Roshan Chan. Glory to God.